இங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்பா. அப்போ வந்து அவளுக்கு வந்து ஒரு மினரல் கிடைக்கும். அந்த மினரலை வந்து என்ன ஷேப்பில் வச்சாலும் ஷேப் மாறும். இதை பார்த்து அவள் பயங்கரமாக ஷாக் ஆயிடுவா. இது வந்து எங்கே எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி டிகிரி செல்சியஸ் காமிச்சிருக்கும். ஒரு ஹியூமனுக்கு எவ்வளோ டிகிரி காமிக்குமோ அதே காமிக்கும். இவ இது வரைக்கும் இந்த மாதிரி மினரலை பார்த்ததே இல்லை. இதை வந்து ஃபோட்டோ எடுத்து ஒருத்தவங்களுக்கு அனுப்பலான்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பா. கரெக்டாக அந்த டைம் தான் அவங்க அப்பா கால் பண்ணுவார். கால் பண்ணி இப்படி வந்து உங்கள் அக்காவுக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியாமல் போயிட்டுருக்கு, என்னால் இதுக்கு மேலே அவளை வந்து பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவங்க அக்காவுக்கு வந்து ஒரு கேன்சர் இருக்கும், இருக்கிற காசெல்லாம் அதுக்காக செலவு பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துருங்க, எனக்கு வந்து ஒரு இது கிடச்சிருக்கு, இதை வந்து நான் அமெரிக்காவில் வந்து விற்றேன் அப்படின்னா நம்ம வந்து அக்காவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு ரஷ்யாவிலேருந்து அப்போ அமெரிக்கா கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டுருப்பா. அப்போ தான் பார்த்தா நிறைய இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்கும்போது இவள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இவர் சொல்லுவார், இது டிஃப்ரெண்ட்டான மினரல், இதை வந்து நான் நிறைய விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இத்தனால இது மாதிரி மினரல் பார்த்ததே இல்லை. அவங்க அப்பாட்ட அப்படி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவன் அமெரிக்கா கிளம்பலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஒன்றா எடுத்து வச்சுட்டு கிளம்புவா. அப்போ அவங்களோட கோவர்க்கர் வந்து ஒரு இதில் தூங்கிட்டு இருப்பார். எனக்கு கொண்டு வந்து ஃப்ளைட்டில் விடுங்க அப்படின்னு சொல்லுவார். சரி இவருன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட்டுக்காக கொஞ்சம் பக்கத்தில் போயிடுவாங்க. ஹெலிகாப்டர் இருக்கும், அங்கே வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. இவர் போயிட்டு வரேன்னு சொல்லிடுவார். டேனி வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் அவள் பாட்டுக்கு நார்மலாக கிளம்பிடுவா. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த ஜன்னலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பறவைலாம் இவ்வளோ தூரத்துக்கு பறந்துட்டுருக்கும். இவ்வளோ அழகான இடத்த வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டா. நிறைய பறவைகளும் ரொம்ப பறந்துட்டுருக்கும். ஏன்னா இவ்வளோ ஹைட்டாக பறக்குன்னு ஆச்சரியப்பட்டிருப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பல்கான நிறைய கோடி அப்படி லட்சக்கணக்கான டசன் கணக்கான பறவைகளாக பறந்துட்டுருக்கும். இவ வந்து பைலட்டில் சொல்லுவா, பார்த்து போங்க அப்படின்னு சொல்லுவா. சொல்லி வாய முடுக்கல அந்த பறவைகளாக வந்து அந்த இதை இடிச்சிரும். இப்போ வந்து எல்லாமே ஷேக் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அந்த சீட் பெல்ட்லாம் டைட் பண்ணிகிட்டு இருப்பா. அப்போ வந்து அந்த ஹெலிகாப்டர் வந்து கீழே போயிட்டே இருக்கும். இவன் என்னன்னு தெரியாமல் மயக்க மட்டும் விழுந்துருவா. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்த்தா இவன் மட்டும்தான் அங்கே வந்து உயிரோடு இருப்பா. இவ கூட வந்தவங்க எல்லாருமே இறந்துருவாங்க. இவளுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது. சரின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு ஒன்று ஒன்றா செக் பண்ணிருப்பா. அப்போ தான் தெரியுது ரொம்ப ஒரு அடர்ந்தியான ஃபர்ஸ்ட்டில் இவ மட்டும்தான் இருக்கா அப்படின்னு தெரியும். சரி வேறு வழி இல்லாமல் இப்போ ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற ரேடியோ வச்சு கால் பண்ணிருப்பேன், யாராச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு கால் பண்ணிகிட்டு இருப்பா. இதுக்கப்புறம் இது என்ன மூவி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மூவின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவிஸ்க்கு நான் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.